ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது அண்டாவில் எல்லாம் கொதிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு அடுப்புலையும் எப்படி சூடாக தயாராகிட்டு இருக்கு ஆவி பறக்க. அந்த நேரம் பார்த்து பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அங்கே நின்றவர் நல்ல வழியாக உடனே ஓடி போயிட்டாரு. கொதிக்க கொதிக்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிற இடங்கள்ல ரொம்ப ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ராத்திரி நேரத்தில் ஒருத்தர் இப்பதான் ஜாகிங் போயிட்டு இருக்காரு. எதிரில் ஒரு காண்ட மிருகம் வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான், எடுத்தே பாரு ஓட்டம் அப்படின்னு திரும்பி ஓட ஆரம்பிச்சவரை பின்னாடியே துரத்திட்டு வருது பாருங்களேன். ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள திடீர்னு காண்ட மிருகத்தெல்லாம் இவர் எதிர்பார்க்கவே இல்லதான். பகல்ல ஜாகிங் போறது தான் நல்லது போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல சில முன்னாடி 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறத தான் பாக்குறோம். ரோட்ல போக வேண்டிய வண்டி ரோட்ல போயிட்டு இருந்த அதே வேகத்துல அந்த சிலையெல்லாம் தட்டிட்டு இந்த பக்கமா திரும்பி வந்திருக்கு பாருங்க. இந்த 2 பேர் தப்பிச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி உடனே உஷாராയി அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. சிலையோட நிலைமை சொல்ற மாதிரி இல்ல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட் ஓரத்துல தான் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. நடு ரோட்ல போயிட்டு இருந்த கார் பாருங்க அப்படியே சர்க்கஸ் அடிச்சு வட்டமா சுத்தி சுத்தி இவர் பக்கமே வந்துடுச்சு. ஆளு கொஞ்சம் சாதுரியமா ஒதுங்கிக்கிட்டதுனால அவருக்கு எதுவும் ஆகல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோ இந்த வண்டியை ஓட்டி கொண்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த வண்டியோட நிலைமை பாருங்க நல்லா இருந்ததுதான். மெதுவா ரிவர்ஸ்ல வந்தது. அவரோட கட்டுப்பாட்டெல்லாம் மீறி வண்டி அப்படியே தலைகுப்புற கவிழ்ந்துடுச்சு. மேல பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருந்த வண்டி திடீர்னு பள்ளத்துக்குள்ள விழுந்ததுனால வண்டியே 2 ஆயிடுச்சு பாருங்க. அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ ஜன்னல் வழியா தப்பி வெளியே வந்து சேர்ந்துட்டாரு. கொஞ்சம் தடுமாறி கட்டுப்பாட்டை மீறி ஓடிடுச்சு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோடுக்கு குறுக்க ஆர்ச் மாதிரி பெரிய கம்பியில இருக்குது. இந்த இடத்துல நிறைய கார் வண்டியெல்லாம் போகுது. இங்க பைக்ல ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. எதிரில் வந்த இந்த ட்ரக்கு அந்த ஆர்ச் கம்பியை சேர்த்து இழுத்து கொண்டு வந்திருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. எதிரில் பைக்ல வந்தவர் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ அவர் தப்பிச்சதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு பாருங்க. பைக்கோடு சேர்ந்து ஆளு கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோ ரோட்ல ஒரு கார் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு ட்ரக்கு எப்படி தாறுமாற ஓடி வந்திருக்கு பாருங்க. அது ரோட்டோரத்துல இருந்த ஒரு கம்பியில இடிச்சு மேல இருந்த மொத்த பொருட்களும் கீழே தரைக்கே வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த ரோட்டையே மறைக்கிற அளவுக்கு எவ்வளவு பொருள் கொட்டி கிடக்குது பாருங்க. நம்ப முடியாத காட்சி தான். அந்த கம்பியும் நடு ரோட்ல விழுந்து கிடக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இதே மாதிரி தான். ரோட்ல நிறைய காரு வண்டி ட்ரக் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எதிரில் வந்துட்டு இருந்த ஒரு வண்டி இன்னொரு வண்டியை முந்தி போறதுக்காக பார்த்துருக்கு. அந்த நீரை பார்த்து 2 வண்டிக்கு நடுவில் சிக்கிக்கிட்டதுனால அதுவும் விழுந்து பக்கத்தில் இருக்கிற வண்டியையும் விழ வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவசரப்பட்டதுனால வந்த விளைவு தான். ஆனா ஆட்கள் யாருக்கும் எதுவும் ஆகல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் பஸ் ஒன்று ரோட்ல வந்துட்டு இருந்தது. அப்படியே தாறுமாற சரிவா ஓட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அங்க இருக்கிற மின்கம்பத்தையும் சேர்த்து சரிச்சு அப்படியே நின்று இருக்கு. ஏதோ நல்ல விஷயமா ஓடிட்டு இருந்த வண்டி இதோட நின்றுச்சு அப்படின்னு எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல குழாயில தண்ணி தான் பாஞ்சிட்டு இருக்கு. எல்லாமே கருப்பு நிறத்துல இருக்கிற தண்ணி. கழிவு நீரோட சேர்ந்து இந்த தண்ணி எல்லாம் பைப்ல ஒரு பக்கமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பைப்பு குழாய் உடஞ்சிடுச்சு. காரணம் ரோட்ல அந்த நேரம் பார்த்து போன ஒரு பைக்கு தான். பைக்கு கிராஸ் ஆகி போகவும் குழாய் உடஞ்சி மொத்த தண்ணி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. அங்க நின்றவரை இது எதிர்பார்க்கல. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவரே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்குள்ள தண்ணியே பாதி ரோட்டுக்கு நிறைஞ்சிடும் போல. அந்த அளவுக்கு ஒரு செகண்ட்ல நடந்த சம்பவம். இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல பரபரப்பா வந்துட்டு இருந்தவர் எதையோ பார்த்து வேகமா பயந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்காக இத்தனை பேர் இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இதை பார்த்தா யாருமே அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க. திடுதிப்புன்னு இவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க. ஏதோ ஆறே உடஞ்சி ஊருக்குள்ள வந்த மாதிரி நிலைமை. திபுதிபுன்னு தண்ணி வந்த வேகத்துக்கு ஏதோ ஆத்துக்குள்ள கட்டடம் கட்டி வச்சிருக்கு அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த இடமே மாறிடுச்சு. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல வேகமா ஓடி போயிட்டு இருக்கிறவர் எதை பார்த்து ஓடி போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அடுத்த செகண்டே நடந்த பெரிய சம்பவம் தான் இது. அவர் ஓடி போனது எவ்வளோ நல்லதா போச்சு பாருங்க. திடீர்னு இவ்வளோ வேகமா தண்ணி வந்திருக்கு. வெள்ளப்பெருக்குக்கு முன்னாடி யாரும் நிற்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அணை திரண்டு வரும்போது எதை போட்டும் அதை அடைக்க முடியாது. எந்த அளவுக்கு வேகமா வந்திருக்கு பாருங்க. இருக்கிற இடம் பள்ளமா மேடா அப்படிங்கறதெல்லாம் பத்தி கவலையே இல்லை. தண்ணி போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் வேக வேகமா போய்கிட்டே இருக்குது. இப்பதான் புரியுது அவர் எதை பார்த்து ஓடி போனாருன்னு. அடுத்தது இங்க இந்த வீடியோல எதையோ உருட்டுற மாதிரி பயங்கரமா சத்தம் கேட்டிருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்னு வேகமா போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தது காண முடியாத ஒரு காட்சி. ஊருக்குள்ள ஒரு பெரிய யானை வந்திருக்கு பாருங்க. அது ரூமுக்குள்ள இருந்து உள்ள இருக்கிற பொருட்களை எல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிருக்கு. கிச்சன்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் உருட்டி சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கு போல. வந்து பார்த்தவர் அப்படியே உறைஞ்சி நின்றுட்டாரு. நிக்கலாமா ஓடலாமா அப்படிங்கிற குழப்பத்தோட ஆள் நிக்கிறாரு பாருங்க. யானை தான் அவரை பார்த்து ஒரு அடி முன்னாடி எடுத்து வருது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது எல்லாமே தகர ஷெட்டு தான். நல்லா ஸ்ட்ராங்கா இருந்த இந்த மேற்கூரையெல்லாம் ஒரு காத்துக்கு தாங்க முடியாம டக்குன்னு விழுந்துடுச்சு பாருங்க.
எல்லாம் எப்படி விழுந்ததுன்னு நம்பவே முடியல. நல்ல வேளை அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்லாததுனால யார் மேலேயும் எதுவும் படாம போச்சு. கொஞ்சம் காத்தடிச்சதுன்னா இந்த மாதிரி இடங்கள்ல உஷாரா தான் இருக்கணும் போல. மொத்தமாவே சரிஞ்சிடுச்சு. எங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது விசித்திரமான காட்சி தான். கூண்டுக்குள்ள இருக்கிற இந்த பறவையை காப்பாத்தி வெளியே கொண்டு போறதுக்காக இவ்வளவு பெரிய பறவை வந்திருக்கு பாருங்க. கூண்டு பக்கத்துல போய் அதை எப்படி திறக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த நேரத்துல இவர் பார்த்ததுனால வசமா இவர்கிட்ட மாட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் இது ரொம்ப பாசக்கார பறவையா இருக்கும் போல. அதை காப்பாத்தி கொண்டு போகணும்னு நினைக்குது பாருங்க. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல மலைப்பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு முதலையை தான் பாக்குறோம். முதல்ல தண்ணிக்குள்ள ராஜா தான். தரைக்கு வந்த நேரம் பார்த்து இந்த மலைப்பாம்பு கிட்ட சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிக்கினாலும் அதுல ஒரு வழியை கண்டுபிடிச்சு மெதுவா காலை ஊனி நடக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் முதல்ல அதோட பலத்தை காட்ட ஆரம்பிக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப வித்தியாசமான விளையாட்டு தான். இந்த பந்தை பிடிக்கிறதுக்காக நாய் ஓட்டமா ஓடிட்டு இருக்கு பாருங்க. என்னதான் ஓட்டமா ஓடினாலும் அந்த பந்து மட்டும் இது கைக்கு மாற்ற மாதிரி தெரியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பனிக்கட்டிக்கு அடியில உறைஞ்சிருக்கிற ஒரு வாத்து. இந்த வாத்தை கண்டுபிடிச்சி தேடி எப்படியோ வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. பனிக்கட்டிக்குள்ள உறைஞ்சே போயிடுச்சு போல. வெளியே வர முடியாம சிக்கி போயிருந்திருக்கு. எப்படியோ அதை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்ததே பெரிய விஷயமா இருக்கு. இந்த உரைப்பனி ரொம்ப மோசமானது தான். மாட்டிக்கிட்ட வெளியே வரவே முடியாது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமான ஒரு பறவையை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கு காக மாதிரியே இருக்குல்ல. ஆத்தங்கரையில போய் இது பண்ற வேலையை பாருங்க. இப்படி கொடை மாதிரி தன்னோட சிறகை விரிச்சுக்குமா. மத்தியானம் நல்ல வெயில் நேரமா இருக்கிறதுனால கீழே இருக்கிற மீன்கள் எல்லாம் இந்த இடம் இருட்டா நிழலா இருக்குதே, நமக்கு இந்த இடம் சரியா இருக்கும் அப்படின்னு இந்த சிறகுக்கு அடியில வந்து ஒளிஞ்சிருக்கும். இது கொடையை விரிச்சதே அதுக்காக தான். கரெக்டா மீன்கள் இது கால் பக்கத்துல வந்து நின்று இருக்கும் பாருங்க. அப்படியே கொத்தி சாப்பிட்டுருமா. எப்படிப்பட்ட விசித்திர வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. இதுக்காகவே தன்னோட சிறகை ஒரு கொடையா பயன்படுத்திட்டு இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஓநாய்கள். கூட்டமா இருக்கிற இந்த ஓநாய்கள் இந்த மாடை கவர் பண்ணி இதை சுத்தி சுத்தி வந்திருக்கு பாருங்க. வெள்ளை நிற ஓநாய்களும் உண்டு, இது கருப்பு நிற ஓநாய். எப்படியோ இந்த மாடு அதோட திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசியா ஒரு உதை கொடுத்துட்டு ஓடி போகுது. இந்த ஓநாய்க்கு தான் அடி கொஞ்சம் பலம். மற்ற ஓநாய்கள் எல்லாம் மாடை துரத்துறதுக்காக பின்னாடியே ஓடுது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது குதிரை சவாரி ஏறுறதுக்காக ரொம்ப ஜைஜாண்டிக்கா நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பாக்குறோம். ஆனா குதிரை பழகாத ஆட்கள் பக்கத்துல வந்து சும்மா தொட்டாவே எட்டி ஒரு உதை கொடுத்துரும். அந்த விஷயம் தெரியாம நான் ரொம்ப பலசாலி அப்படின்னு மெதுவா பக்கத்துல ஓடி போய் ஏறி இருக்கிறாங்க. ஆனா போன வேகத்துல அப்படியே சரிஞ்சு பிளாட் ஆகி விழுந்துட்டாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப விசித்திரமான பறவையை தான் பாக்குறோம். எறும்பு திணி தன்னோட உடம்ப பந்து மாதிரி சுருட்டி வச்சுக்கோ. அது சுருட்டுனா நிமித்தவே முடியாது. அதுவா தன்னால நேரானதான் உண்டு. அதே மாதிரி இந்த பறவை பாருங்க தன்னோட உடம்ப சுருட்டிக்கிச்சு. எவ்வளவு நிமிர்த்துறதுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் நிமிரவே இல்லையே. பயங்கரமான டெக்னிக் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய புறாக்கள் எல்லாம் இந்த ஆத்துங்கரை ஓரத்துல வந்து நிக்குது. இந்த ஆத்துல இருக்கிற ஒரு கேட் ஃபிஷ் பாருங்க. இதெல்லாம் பறந்துட்டு இருக்கிறத பார்த்து மெதுவா கரைக்கு வந்திருக்கு. ரெடியா நிக்குது பாருங்க. ஏதாவது பக்கத்துல ஒரு புறா வந்ததுன்னா அப்படியே தூக்கிட்டு போலான்னு. கடைசியில இந்த புறாக்கள் எல்லாம் உஷாராயி பறந்து போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல மீன்கள் எல்லாம் எடை போட்டுட்டு இருந்தா இந்த இடத்துல பின்னாடி ரெடியா வந்து நிக்குது ஒரு சீல். கடல்ல நிறைய மீன் இருக்கும். அதை தேடி தேடி பிடிக்கிறத விட இந்த இடத்துல நிறைய மீன்கள் இருக்கு. இது வேலை ரொம்ப ஈஸியா இருக்குன்னு வந்திருக்கு. உருவத்துல பெருசா வளர்ந்த இதை கடல் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனை எப்படி கேட்ச் பண்ணி சாப்பிடுது பாருங்க. எங்க இந்த வீடியோல கடலுக்குள்ள நடக்கிற ஆச்சரியத்தை தான் பாக்குறோம். நிறைய மீன்களுக்கு நடுவில் பெரிய ஷார்க்கு நீந்தி போகுது. இந்த ஷார்க்குக்கு பக்கத்துல இந்த மீன்கள் எல்லாம் எவ்வளவு குட்டியா இருக்குது பாருங்க. ஒரே நேரத்துல நூற்றுக்கணக்கான மீன்களை அப்படியே சாப்பிட்ரும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பல்லிகளோட சேட்டையை தான் பாக்குறோம். 2 பல்லிகள் சண்டை போட்டு ஒன்னு கீழே விழுற நிலைமைக்கு வந்துடுச்சு. ஆனாலும் விழாம எப்படி அது மேலே ஏறிடலாமான்னு ட்ரை பண்ணி பாக்குது பாருங்க. கொஞ்சம் வீட்டில் இருக்கிற செவரெல்லாம் நோட்டமிட்டு பார்த்தா இந்த மாதிரி வேடிக்கையெல்லாம் பார்க்கலாம் போல.